டிராமாவை பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கும்படி அதுல என்ன இருந்தது? நான்சென்ஸ். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முடிவு என்னாச்சு? யார் ஜெயிச்சது, அப்பனா மோனா? ஜெயிச்சதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே, நல்ல குடும்ப கதையா இருந்தது. குடும்ப கதையாது? ஆமாங்க, அந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைப்பு வந்து தெரியுமா? என்ன? கண்ணா அப்பாவை நடிச்சான்ல, அவன் பேச்சு நட எல்லாம் உங்களை மாதிரியே இருந்ததுங்க. என்ன மாதிரி இருந்ததா? ஒரு மடம் மக்கு. என்ன தாண்டி அப்படி ஆக்ட் பண்ணி காமிச்சாவன்? உங்களையா? ஆமா, எனக்கு முன்னால பேசுறதுக்கு பயந்துட்டு தானே 10 பேருக்கு முன்னால வச்சு பேசி காட்டுறான். அதனால தானே அடிக்கடி அவனை பெரிய பெரியவரேன்னு கூப்பிடுறேன். நீ ஏத்துக்கிறியா? அதுல என்ன, மெட்ராஸ்ல டிராமா போட்டேன்னு வச்சுக்க, நிறைய பேர் பாப்பாங்க. சினிமால சேர்ந்து நீ பாப்புலர் ஆயிடலாம். என்ன ரொம்ப நாளா கல்லடி வாங்க வைக்கணும்னு உனக்கு ஆசை, அதை எப்படி தீர்த்துக்கிறியா? அவனை ஒரு வழி ஆக்கிடுவல்ல. என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் ரெடியா இல்ல? அம்மா, அப்பா எதுக்காக கூப்பிட்டாரு? உங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே. யாராவது வந்தா போதும், உடனே நம்மள கியூல நிக்க வச்சு அறிமுகப்படுத்துவார். அப்பாவோட ஃப்ரெண்டும் அவருடைய பொண்ணும். டேய், அப்பா உன்னை கூப்பிடாரு, போ. அண்ணிங்க என்ன 300 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். 1000 ரூபாய்க்குள்ள புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், கணக்கு பண்ணிக்க. என்னமா அது? அப்பா எல்லார்கிட்டயும் ரொம்ப பொழுது பேசிட்டு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. நீ ஐஏஎஸ் வாங்குனல, அதான் உனக்கு இந்த தண்டனை. நீ ஸ்கூல் பஸ் தானே, உனக்கும் அந்த தண்டனை இருக்கு. அப்பா உன்னையும் கூட்ட போ. போ போ போ. போம்மா. இந்த விஷயத்துலதான் உங்க அப்பாவுக்கு போரே அடிக்காதே. என்னடா மேக்கப்ல அமக்கலமா இருக்க? ஏன் நீங்க மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க, நான் யூனிஃபார்ம்லயே இருக்கணுமா? ஐ அம் ஆல்சோ ராஜசேகர் சன். ஓகே, அக்செப்டட். பாத்தாச்சா? நெக்ஸ்ட் ஐயா தான் கூப்பிடுறேன். இல்லையே, அது கூப்பிட்ட மாதிரி தெரியல. என்ன கூப்பிடல? மா, என்ன கூப்பிடலமா? தங்கச்சி கூப்பிட்டுருக்காரு, அண்ணன் கூப்பிட்டுருக்காரு. அது நீ வந்து வீட்டுல இருக்கியோ இல்லையோ. மா, என்னையமா அறிமுகப்படுத்தல? வாடா, நான் அறிமுகப்படுத்த சொல்றேன். ஆமா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்ன? உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்தினீங்களே, கண்ணனை மட்டும் ஏன் அறிமுகப்படுத்தல? அறிமுகப்படுத்தலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே வேணும்னு தானே கண்ணனை அறிமுகப்படுத்தல. எஸ், அப்படியே வச்சுக்க. பெரிய பையனை கலைக்கு அறிமுகப்படுத்தினேன், என் பொண்ண ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்னு சொல்லி அறிமுகப்படுத்தினேன். இவனை என்ன சொல்லி அறிமுகப்படுத்த? என் ஃபேக்டரியில ஜெனரல் மேனேஜர்னு சொல்லவா, இல்ல நாடகத்துல ஆக்ட் பண்ற பெரிய ஆக்டர்னு சொல்லவா? அவன் நாடகத்துல காமிச்ச மாதிரி நான் வில்லன் இல்ல, அவங்க அப்பன். உங்களுக்கு தெரியாது அவன் மனசு எவ்வளவு நொந்திருக்குன்னு. நோட், நல்ல நோட். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மத்த பிள்ளைங்க மாதிரி இவனுக்கு படிப்பு வரலன்னு தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? சேச்சே, அப்படிதான் நானே சொல்றேனா? அவனுக்கு படிப்பு வரலைங்கிறதுனால தானே அவனை கொண்டுட்டு போய் ஃபேக்டரியில சூப்பர்வைசரா சேர்த்து விட்டேன். இவன் கூட வேலைக்கு சேர்ந்தவெல்லாம் மேனேஜர் அளவுக்கு வந்துட்டான். இவன் படிப்படியா இறங்கி லேபர் ஆயிட்டான். நல்ல வித்தா இருந்தா மொட்டை பாறையில கூட முளைக்கும். நீங்க எப்படி முடிவு பண்ணிட்டீங்க அவன் முன்னுக்கு வர மாட்டான்னு? வரட்டும், என் எதிரில உட்கார்ந்து ஈக்குவலா பேசுற அளவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவனை பத்தி பேசு. நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, உங்களை பார்க்கத்தா. உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்னால சொல்ல முடியல. இத பாருங்க, எங்க அப்பாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். படிப்புக்கும் திறமைக்கும் நிச்சயமா ஒரு மதிப்பு கொடுப்பாரு. இந்த ஏழை பணக்காரங்க பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு முதல்ல நீங்க இன்ஜினியர் ஆகுங்க. அப்புறம் அப்புறம் காதலா காதலா கண்களால் என்னை தீண்டல். காதலி காதலி கண்களால் என்னை தீண்டல். காதல் ஒரு வேதம், கண்கள் அதை ஓதும். காதலி காதலி கண்களால் என்னை தீண்டல்.
கேட்கிறேன். காதலா காதலா கண்களா என்னை தீண்டு தேவியே தேவியே என்ன கேள்வி கேட்கிறாய்? ஆவி நீதானடி, யாரை ஆழம் பார்க்கிறாய்? காதலி காதலி கண்களால் என்னை தீண்டு. மாலைகள் சூடினார் மன்னவா எல்லை தாண்டு காதல் ஒரு வேதம், கண்கள் அதை ஓதும். காதலா காதலா கண்களா என்னை தீண்டு அண்ணே என்ன அண்ணன் கூப்பிடாத. உன் அண்ணனா இருந்தனா இந்நேரம் அவனை ஓங்கி அரைஞ்சிருப்பேன். அரையட்டுமா? அண்ணே என்ன என்ன சொல்ல போறேன்? இவரை நான் விரும்புறேன், உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், இவரையே தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு. ஒரு தங்கச்சி ஒரு அண்ணங்காரன் இந்த நிலைமையில பார்த்தா என்ன செய்வான் தெரியுமா? கண்டந்து நம்ம வெட்டி போட்டுருவான். என்ன மாப்பிள பயந்துட்டீங்களா? ஆனா நான் அப்படி இல்ல. என் தங்கச்சிக்கு இந்த வயசுல இவ்வளவு தைரியமான்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னாலேயே சாதிக்க முடியாது என் தங்கச்சி சாதிச்சிருக்கு இல்லையா? மனசுக்கு பிடிச்சவனையே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் நியாயம். அதுக்காக இப்படி டூயட் பாடுறதுலாம் அநியாயம். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். மஞ்சு, உங்க கல்யாணத்தை பத்தி எப்போ எங்க யாருகிட்ட பேசணுமோ நானே பேசி முடிச்சு வைக்கிறேன். ஓகே மஞ்சு, ஹாஸ்டலுக்கு போ. மாப்பிள, தங்கச்சி பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு போகுது. நீங்க எங்க அந்த பக்கம்? வீட்டுக்கு வாங்க, சூடா டீ அடிப்போம். ஹலோ. எடு செருப்பேன். தனா தனா, என்னங்க? யார் இந்த கிளிய கொண்டாந்து மாட்டேன்? நம்ம கண்ணன் தான். அழகா பேசுமே, ஏதாவது பேசுச்சா? உன் மக மாதிரி அழகா பேசுச்சு, போய் கேளு. என்னம்மா பாத்தீங்களா எவ்வளவு அழகா பேரு சொல்லி கூப்பிடுதுன்னு? ஓடின்னு சொல்லலையா? உன் மகனுக்கு என்ன திட்டணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கிளிய விட்டு திட்டுறான். பரவாயில்ல, நேர்லயே திட்ட சொல்லு. புறப்படுங்க, குழந்தை மாதிரி. ஐயா ஐயா கொஞ்ச நேரத்துங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னப்பா? மறுபடியும் தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஐயா என்ன மன்னிக்கணும் ஐயா. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. ஃபேக்டரியில வேலை காலியே இல்லப்பா. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னனே, ஐயாவுடைய மனசுல ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிரும் ஐயா. ஐயா மனசுல இடமா? இப்ப என் மனசுல இடமே இல்ல, ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா